மார்ச் மாதம் 9ஆம் தேதி தவக்காலம் 3ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்கச் சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தன் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தன் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவியழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தன் கையை அசைத்து குணப்படுத்துவாரென்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். எலியா, எலிசா என்பவர்களைப் போல் இயேசுவும் ஜூதர்களுக்கென்று மட்டும் அனுப்பப்படவில்லை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 24 30 வரை. இயேசு நசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூட்டத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும்
தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைப்பெண்கள் பலர் இருந்தார்கள். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணிடமே அவர் அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தார்கள். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. ஆனால் சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டார்கள். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றார்கள். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருமே தம் பிறப்பின் அடிப்படையிலோ அல்லது தாங்கள் கொள்ளும் உறவின் அடிப்படையிலோ அல்லது தாங்கள் சார்ந்து இருக்கிற பின்னணியின் அடிப்படையிலோ தங்களை சுற்றி வட்டம் வரைந்து அதற்குள் வலம் வருவதிலேயே இன்பம் காண்கின்றனர். அந்த வட்டங்களுக்கு சாதி, இனம், மதம் என்று பெயர் வைத்துக் கொள்கின்றனர். இந்த வட்டங்கள் தான் தங்களுக்கு அந்தஸ்தையும் அடையாளத்தையும் நிறைவையும் நிம்மதியையும் தருவதாக பெருமிதம் வேறு கொள்கின்றனர். ஆனால் வாழ்க்கையில் விழிப்புணர்வு நிலையை அடைந்தவர்கள் மேற்கண்ட வட்டங்களை தங்களை அடிமைப்படுத்துகின்ற விலங்குகளாகத்தான் பார்க்கிறார்களே ஒழிய தங்களுக்கு அடையாளத்தை தருபவையாக பார்ப்பதில்லை. இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு இவ்வுண்மையையே நமக்கு கற்றுத்தருகின்றார். பிற இனத்தவராக வாழ்வதை விட யூதராக வாழ்வதில் பெருமையும் பெருமிதமும் அடைந்தவர்களிடம் கடவுளின் மீட்புச் செயல் எவ்வாறு பிற இனத்தார்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை இயேசு சுட்டிக்காட்டிய பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை கொல்லவும் துணிகின்றனர். அன்புக்குரியவர்களே, ஜாதி, இனம் போன்றவை நம்மால் தவிர்க்கப்பட முடியாதவை. நாம் பிறக்கும்போது நம்மோடு அவையும் கூடவே ஒட்டிக்கொள்கின்றன. ஆனால் அவற்றோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. அவற்றையும் தாண்டி சிந்திக்கிற மனப்பான்மை முழு மனித வாழ்வுக்கு அவசியமானது என்பதையே இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது ஜாதி, மதம், இனம் ஆகியவற்றோடு நம்மை அடையாளப்படுத்தி நம்மை உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொள்வதற்கான காரணமாக இருப்பது எது என்கிற கேள்வி எழும்புகிறது. இதற்கான பதிலாக நமக்கு கிடைப்பது மனித அகந்தை. அகந்தை தன்னை தவிர எல்லாவற்றையுமே இரண்டாம் பட்சமாகத்தான் பார்க்கிறது. அகந்தையின் காரணமாகவே நாமான் தன் தொழுநோயிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்பை ஏறத்தாழ இழக்கிற நிலையில் இருந்தான் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். போய் யோர்தானில் 7 முறை குளித்து வா என்று எலிசா தெரிவித்த பொழுது நாமான் கோபத்தோடு திரும்பிச் சென்றதாக நாம் வாசிக்கிறோம். எலிசா தன்னை எப்படியெல்லாம் குணப்படுத்த வேண்டும் என்ற தன் எதிர்பார்ப்பிற்கு மாறாக, அதாவது தன்னிடம் நேரடியாக வந்து தன்னை தொட்டு தன் பெயரை சொல்லி குணப்படுத்த வேண்டும், இதற்கு மாறாக எலிசா ஒரு காரியத்தை அவரிடம் சொன்ன பொழுது நாமானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் அகந்தை. தனது விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சக மனிதர்கள் மட்டுமல்ல, ஏன் கடவுள் கூட செயல்பட வேண்டும் என்று அகந்தை விரும்புகிறது. அதைத்தான் இயேசு காலத்து யூதர்களிலும் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மதம், இனம் என்ற குறுகிய எல்லைகளுக்குள் தங்களை அடைத்து கொண்டது மட்டுமல்லாமல் இத்தகைய குறுகிய எல்லைகளுக்குள் தான் தாங்கள் நம்புகிற கடவுளது செயல்பாடும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். எல்லையற்ற கடவுள் மனித எல்லைகளை தாண்டி செயல்படக்கூடியவர் என்ற அடிப்படை உண்மையை ஏற்றுக்கொள்ளாததே யூதர்கள் இயேசுவை நிராகரித்ததற்கான முக்கியமான காரணம். நாம் நலமாக இருப்பதற்கு எத்தனையோ பேர் காரணமாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படை தெளிவு நம்மிடம் இருந்தது என்றால் அகந்தை அடியோடு நம்மை விட்டு அகன்றுவிடும்.
நாமான் குணம் பெறுவதற்கு பலருடைய பங்களிப்பு இருந்தது. எலிசாவை நாமானுடைய மனைவிக்கு அறிமுகம் செய்து வைத்த இஸ்ரேல் நாட்டு சிறுமி, கடிதம் கொடுத்த சிறிய அரசன், கடவுளின் அடியவரான எலிசா, எலிசா சொன்னபடி செய்ய வற்புறுத்திய பணியாளர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சியால் தான் நாமான் தன் தொழுநோயிலிருந்து குணம் பெற முடிந்தது. மேற்கண்டவர்களில் ஒருவரது பங்களிப்பு குறைந்திருந்தால் கூட நாமான் வாழ்க்கையின் இறுதி வரை தொழுநோயிலேயே இருந்திருப்பான். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்வில் கூட பலருடைய பங்களிப்பால் தான் நமது வாழ்வு நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்கிற தெளிவு நம்மிடம் வந்துவிட்டால் தாழ்ச்சி இயல்பாகவே நம்மிடம் வந்துவிடும். நமது அகந்தையை தூக்கி பிடித்து கொண்டு நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மற்றவர்களும் கடவுளும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டோம். மேலும் ஜாதி, இனம், மதம் ஆகியவற்றை வாழ்வின் ஒரு கூறாக மட்டும்தான் பார்ப்போமே ஒழிய அவற்றோடு அடையாளப்படுத்தி நம்மை உயர்ந்தவர்களாகவும் நினைக்க மாட்டோம். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்வின் குறுகிய எல்லைகள் மட்டிலும் அவற்றிற்கு பின்புலமாக இருக்கின்ற அகந்தை மட்டிலும் நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வாழ வரம் தாரும். ஆமேன். ஆண்டவரே, உமருள் எல்லாருக்கும் எல்லையில்லாத அன்பும் தாழ்மையுடன் வந்தோர்க்கெல்லாம் தீராத அருளை தரும் ஆண்டவர். நாமான் வந்தான் நோயின் பாரம் கொண்டு, நம்பிக்கையோடு உம்மை நாடி யோர்தான் நீரில் குளித்த போது புதிய வாழ்வு கொடுத்தீர். ஆண்டவரே, உமருள் எல்லாருக்கும் எல்லையில்லாத அன்பு நீர். தாழ்மையுடன் வந்தோர்க்கெல்லாம் தீராத அருளை தரும் ஆண்டவர். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தாழ்மையுடன் ஏற்றவனுக்கு உம்மருளில் வெளிப்பட்டது புதிய உடல், புதிய வாழ்வு. ஆண்டவரே, உம்மருள் எல்லாருக்கும் எல்லையில்லாத அன்பு நீர். தாழ்மையுடன் வந்தோர்க்கெல்லாம் தீராத அருளை தரும் ஆண்டவர். நாசரேத்தூரில் சொன்னீர் ஆண்டவரே, தீர்க்கதரிசி தன் ஊரில் ஏற்கப்படா. ஆனாலும் அருள் எல்லாருக்கும் உலகம் முழுதும் பரவுகின்றதே. ஆண்டவரே, உமருள்
நோய்கள் எல்லாம்